நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்னம் தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சூரியன் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர 3ஆம் ராசியான 3ஆம் பாகவமான கும்பராசின்னு பதிவாகும். இந்த கும்பராசின்னு என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய சூரிய பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் தனுசு லக்னம் தனுசு ராசிக்கிறது பதிவு பார்க்கணும்னா அப்படி கிடையாதுங்க. தனுசு லக்னமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரன் திசை சூரிய புத்தி நடக்குமானால் உங்களுக்கு லக்கண பாவ ரீதியாக அப்படியே 100% பலன் அப்படியே உங்களுக்கு அற்புதமாக செட் ஆகுங்க. நீ அப்படியே பார்த்து பயணிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது எத்தனை கூடியவன் திசை எத்தனை புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் லக்கணத்துக்கு 6 கூடியவன் 11 கூடியவனோட திசை சுக்கிரன் திசை. ஓகேங்களா? அதில் சூரியன் புத்தி பார்த்திங்கன்னா 9 கூடியவனுடைய புத்தி. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்து அதாவது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குது சுக்கிர திசை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 20 ஆண்டு காலம் வரை உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்குங்க சுக்கிர திசை. அப்போ சுக்கிர திசை சூரிய புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆண்டு காலம் வரை சூரிய புத்தி உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 3ஆம் இடமான கும்பராசி என்ன நட்சத்திரம் பார்க்கலாங்க. அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உங்களுக்கு அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும், சதை 1 2 3 4 பாதம் இருக்கும், போராட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 9 கூடியவன் சூரிய பகவான் இருந்து என்ன பலன் அளிக்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 3 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ 3ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 5 12 சம்மந்தப்பட்டு 9 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன பலனை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாக்கா அதாவது நான் 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ நம்ம காலகட்டங்களில் நாம் சிறப்பாக அரசியலில் செயல்பட்டோம்னா சிறப்பாக அரசியலில் நல்ல ஒரு இடமாற்றம் நல்ல முயற்சியும் நல்ல சிறப்பும் அரசியல் நல்ல முன்னேற்றமும் அமைப்பு கட்டாயம் கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்போ அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி காலகட்டங்கள் கட்டாயம் கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இது முயற்சி பண்ணிங்கன்னா சிறப்பாக கிடைக்கும். அதுவும் நல்ல வருவாய் நல்ல ஒரு அமைப்பு முயற்சி இடமாற்றம் அது மூலிமா நல்ல பேரு புகழ் நம்ம வெளியே சமூகத்துக்கு தெரிகிறது நல்ல ஒரு வாய்ப்புன்னு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்படி பார்க்க போனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அது உண்டான விரயம் செலவு பயணம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு கலைத்துறையில் இருக்கிறோம், நாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மாந்திரிக ஜோதிடம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்போ நம்ம ஊருக்குள்ள நல்லா நம்ம ஃபேமஸ் ஆகும். ஊருக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் தொடர்பு அரசாங்கம் தொடர்பு அரசியல் தொடர்பு இதுக்கு உண்டான வாய்ப்பு அனைத்து நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கும். நம்ம இளைய சகோதரிகள் நம்மளுக்கு குழந்தைங்க ஒரு பாரம்பரியம் ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் இது அனைத்தும் போது நம்மளுக்கு நல்ல முறை இருக்கும். பெரிய முதலீடு ஒரு பெரிய தொழில் அதிபர் நம்ம சந்திக்கிறது அவங்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கிறது இந்த மாதிரி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் ஏரியா டு ஏரியா மாநிலம் டு மாநிலம் நாடு டு நாடு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கிறது வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சாரம் இருக்குது உங்களுக்கு அடுத்தது சதயம் சாரத்தில் உங்களுக்கு புத்திநாதனாகிய 9 கூடியவன் அங்கேருந்து புத்திநாதன் என்ன பலன் கொடுப்ப பார்ப்போம். அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பூர்வீகத்தில் நம்ம அப்பா எப்போ இருந்தார் நம்ம தாத்தா எப்போ இருந்தார் அதெல்லாம் அந்த காலகட்டங்கள் இப்போ இந்த காலகட்டங்கள் நம்ம பேச முடியே இருக்குங்க. இந்த ஒரு காலத்தில் இவங்களுக்கு பேர் சொல்லும்படி இருந்தாங்கப்பா அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பேர் வழங்கக்கூடிய இப்போ இவர் வந்திருக்காரு அப்படின்னு இந்த ஜாதகரை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி குழந்தை ஜாதகம் வந்தால் இப்போ தகப்பனுக்கு அந்த மாதிரி பேர் எடுத்து கொடுக்கும், தாத்தாவுக்கு அந்த பேர் எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி அமைப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் அதாவது ஒரு பழச கலரி பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சாமியாரை சந்திக்கிறது ஊருக்குள்ளே பெரிய மனசு காரியகர்த்தா பெரிய தலைமை தாங்கி இருக்கிற ஒரு அமைப்பை நம்ம சந்திக்கிறது. ஓகேங்களா? அப்போ ஒரு மந்திரம் உச்சாகரம் இது மந்திரம் பண்ணுறது தந்திரம் பண்ணுறது பின்னி சூனியம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து நம்ம ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஒரு கனெக்டிவ் ஆவாங்க. நம்மளோட பாதுகாப்புக்காக இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் அச்சாரம் எந்த இந்த மாதிரி செயல்படுறது இந்த மாதிரி நம்ம அனுகூலமாக பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யார் எவன் சுயநலமாக இருக்காங்க இது அத்தனையும் காட்டி கொடுக்கும். சில நேரத்தில் நாமளும் சுயநலமாக போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இது எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா புரட்டாதி சாரம் இருக்குதுங்களா? அப்போ 3 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 1 4 சம்மந்தப்பட்டு மேலே 9 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சிவராஜ் யோகம்னு சொல்லலாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு எப்படி ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் அமையக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அப்போ அது மூலம் என்ன கிடைக்குங்க நம்ம அரசாங்க லோன் வாங்கி நம்ம ஒரு வீடு கட்டலாம் வீடு ஆர்டர்ஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா, ஒரு வண்டி வாகனம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அது படிப்புக்கு உண்டான உச்சக்கல்விக்கு உண்டான சலுகை. ஓகேங்களா. அப்போ அரசு அங்கீகாரம் பெற்ற நம்ம ஒரு அங்கீகாரம் சர்டிஃபிகேட்டு, அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கி நம்ம செயல்படுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக செயல்பட்டு நம்ம நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு இடம் விட்டு இடம் மாற்றுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வண்டி மாற்றுறது, ஓகேங்களா, படிப்பு உச்சக்கல்வி படிப்பு கல்லூரி மாற்றுறது, இல்லை படிப்பு நம்ம வேறு மாற்றி படிக்கிறது, இது எல்லாம் வந்து நம்ம காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சி, அதுக்குண்டான பயணம், இளைய சகோதரி மாமனார் ஸ்தானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழிநடத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அத்தனை நம்மளுக்கு வந்து நல்ல சிறப்பு அம்சம் கொடுக்கும் தவிர நம்ம தாழ்வோ கீழே தள்ளாதுங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு தாயோட அனுகிரகமும் தந்தையரோட அனுகிரகமும், ஓகேங்களா, பெரியவோட ஆசீர்வாதம் இந்த கட்டாயம் இது வேணுங்க. ஓகேங்களா. தனக்கு சுயநலமாக செயல்படுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுகூலமாக இருக்கும்போது இப்போ நல்ல பொது நலமாக சிறப்பாக நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இன்னும் எவ்வளோ இருக்குது பயணிச்சு பாருங்க, சிறப்பாக வாழ்வு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி.